காமெடியனாக சிவகார்த்திகேயன், ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ள நடிகர் சூரி தற்போது நாயகனாக தன்னை மாற்றிக் கொண்டிருக்காரு. வெற்றிமாறன் இயக்கத்துல கடந்த ஆண்டுல வெளியான விடுதலை படம் மிகப்பெரிய அளவுல நாயகனாக சூரியை ரசிகர்களிடையே கொண்டு சேர்த்திருக்கு. விடுதலை படத்தை தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக சூரி நடிப்பில வெளியான கருடன் படமும் நாயகனாக அவரது நடிப்பில வெளியாகி மிரட்டலாக அமைஞ்சது. சூப்பர் ஹிட் படமாக மாறியது. இந்நிலையில அடுத்ததாக இயக்குனர் PS வினோத்ராஜ் இயக்கத்துல உருவாக்கியுள்ள கொட்டுக்காளி படத்துல ஹீரோவாக நடித்து முடிச்சிருக்காரு சூரி. சிவகார்த்திகேயன் தயாரிப்புல உருவாக்கியுள்ள இந்த படத்தின் ரிலீஸ் குறித்த அப்டேட் தற்போது வெளியாகியிருக்கு. நடிகர் சூரி காமெடியனாக தன்னுடைய கெரியரை சினிமாவில துவங்கிய நிலையில அடுத்தடுத்து சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து காமெடியனாக பல படங்களில் நடிச்சிருக்காரு. இந்நிலையில வெற்றிமாறன் இயக்கத்துல கடந்த ஆண்டு வெளியான விடுதலை படத்தின் மூலம் அவர் ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாரு. இந்த படத்தை தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியான கருடன் படமும் சூரிக்கு ஹீரோவாக மிகச்சிறப்பாக கை கொடுத்திருக்கு. இதையடுத்து தொடர்ந்து ஹீரோவாகவே சூரி நடிக்க உள்ளதாக கூறப்படுது. இந்நிலையில ஹீரோவாக அவரது அடுத்த படமும் ரிலீஸுக்கு தயாராகி வருது. கூழாங்கல் பட இயக்குனர் வினோத்ராஜ் இயக்கத்துல உருவாக்கியுள்ள கொட்டுக்காளி படத்துல சூரி, அண்ணா பெண் உள்ளிட்டவர்கள் முன்னணி கேரக்டர்கள நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னுடைய SK புரொடக்ஷன் நிறுவனத்தின் சார்பில் தயாரிச்சிருக்காரு. முன்னதாக இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருடன் வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்திருந்தது. இந்நிலையில கருடன் பட ப்ரமோஷன்கள்ல பேசிய நடிகர் சிவகார்த்திகேயன் கொட்டுக்காளி படம் குறித்தும் தன்னுடைய பாராட்டுக்களை பகிர்ந்திருக்காரு. இந்த படம் சூரியை ஹீரோவாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்று கூறியிருந்தார். கொட்டுக்காளி படம் தொடர்ந்து சர்வதேச திரைப்பட விழாக்களிலும் திரையிடப்பட்டு வருது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 74வது பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவிலும் கொட்டுக்காளி படம் திரையிட தேர்வாகி இருந்தது. ஒரு தமிழ் படம் இந்த கௌரவத்தை பெறுவது இதுவே முதல் முறை என்று கூறப்பட்டிருக்கு. கூழாங்கல் திரைப்படத்தை இயக்கி மிகப்பெரிய கவனத்தை பெற்றுள்ள PS வினோத்ராஜ் தற்பொழுது கொட்டுக்காளி படத்தை இயக்கியிருக்காரு. இந்நிலையில இந்த படம் வரும் ஆகஸ்ட் மாதத்துல திரையரங்குகள்ல வெளியாக உள்ளதாக கூறப்பட்டிருக்கு. இது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. நடிகர்களாக சிவகார்த்திகேயன், சூரி கூட்டணியில பல படங்கள் வெளியாகியுள்ள நிலையில தற்போது சூரியின் கொட்டுக்காளி படத்தை தயாரிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். இந்த படத்துல தன்னுடைய கேரக்டர்களை வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காகவே கரகரப்பான குரல் வேண்டும் என்று இயக்குனர் கேட்டதாகவும், அதற்காக மருத்துவர் ஒருவரை அணுகி அவர் சொன்னது போல சில நாட்டு மருந்துகளை எடுத்துக்கொண்டு கொட்டுக்காளி படத்துல கரகரப்பான குரல்ல டப்பிங் பேசியதாகவும் சூரி தனது பேட்டி ஒன்றில தெரிவிச்சிருக்காரு. இதனால இந்த படம் தன்னை மற்றொரு கோணத்திலும் வித்தியாசப்படுத்தி காட்டும் வாய்ப்பாக அமைந்தது என்றும் சூரி கூறியிருக்காரு.